ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி பார்க்கலாங்க. இந்த ரெமெடி வந்து நம்ம பர்மனெண்ட்டாக முடிய கருப்பாக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக 100% இது ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு மேலே பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் 1 கப் தண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறோமோ அந்த அளவை வந்து நம்ம பாதியாக குறைக்கணும். அதனால் நம்ம எந்த பொருள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வைக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்த அப்புறமா 1 ஸ்பூன் டீத்தூள், 1 பிரியாணி இலை, அவ்வளோதான். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். எந்த அளவுக்கு கொதிக்கணும்னா இது கொதித்து பாதி அளவுக்கு ஆகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். பாருங்கள், ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து அதோடய எக்ஸ்ட்ராக்ட்லாம் அந்த தண்ணியில் நமக்கு மொத்தமாக வெளியில் வரும். அதுக்கப்புறமா இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அதோட ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக. அடுத்ததாக இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா 1/2 கப் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்த அப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டுற மாதிரி காஃபி பவுடர் வரும் இல்லைங்களா, அந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டீத்தூள் கூடவே போட்டுக்கலாம். இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற காஃபி பவுடர், அதனால் நம்ம வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணி இதை கலந்துக்கிட்டோம்னா போதும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, இதை அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கிடையாது. தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுடுங்க. காஞ்ச அப்புறமா வந்து நீங்கள் தலை வாரிக்கோங்க. சில்லுன்னு இருக்கும்போது தலையை வாரிடாதீங்க. நல்லா காய விட்டுடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறமா தலை சீவிக்கோங்க. இதே போல் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். வாரத்தில் எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். வாரத்தில் 1 நாள் வந்து நீங்கள் ஷாம்பு வந்து இல்லை சிக்கக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டினியூவாக பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.